வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உயிர் வளமும் மனவளம் என்ற தலைப்பின் கீழ் துரியாதீத தவம் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 4. குண்டலினி யோகத்தின் முடிவான உச்சநிலை துரியாதீதம் என்ற தவநிலை ஆகும். துரியாதீத தவம் என்பது தானாகவே நின்று உயிர் துரியாதீதத்தில் தன் மூலத்தை அறிந்து தனது மூலமாகவே ஆகிவிடுகின்றது. இறைநிலையாகவே சுத்த வெளியாகவே மாறி நிற்கின்றது. இதைத்தான் துரியாதீத தவம் என்கின்றோம். துரியாதீத தவம் எந்த வகையான தீட்சை மூலம் கொடுக்கப்படுகிறது? பாவனை தீட்சை அல்லது கூர்ம தீட்சை, ஞான தீட்சை என்ற துரியாதீத தீட்சை ஆசான் தனது மன ஆற்றல் மூலம் துரியாதீத தீட்சையை கொடுக்கின்றார். கூர்ம தீட்சை என்பதற்கு பெயர் காரணம்? ஆமை கரையில் முட்டையிட்டு விட்டு கடலுக்குள் நெடுந்தூரம் சென்று விட்டாலும் தான் இட்ட முட்டைகளை எண்ணி என்ன ஆற்றல் மூலமாகவே கரையில் உள்ள முட்டைகளை பொரிய செய்கிறது. அதுபோல கருணைமிக்க மிகுந்த ஆசான் தனது எண்ண ஆற்றல் மூலம் சீடரை பிரபஞ்ச தோற்றங்களை எல்லாம் கடந்த சுத்தவெளிக்கு இட்டு செல்கிறார். அதனால்தான் துரியாதீத தீட்சை கூர்ம தீட்சை எனப்படுகிறது. சிவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்பது ஐக்கிய முக்தி என்பது துரியாதீத தவம் ஒரு மாபெரும் புதையல். இது எல்லாமே அடக்கமாக உள்ளது. எந்த அதிர்வு இயக்கத்தில் மனம் நின்றால் பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் அறியப்படுமோ அந்த இடம்தான் சமாதி நிலை. துரியாதீதமே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி ஆகும். துரியாதீதமே வீடு பேறு ஆகும். சித்தஹாசம் எனப்படுவது உடலில் உள்ள உயிர் துகள்கள் அல்லது விண்கள் சித்தாகாசம் எனப்படும். ஜீவகாந்தம் என்பது விண்களிலிருந்து வெளியே வரும் இறை துகள்களே ஜீவகாந்தம். மகாகாசம் என்பது வான்வெளியில் உள்ள விண்கள் மகாகாசம் எனப்படுகிறது. வான்காந்தம் என்பது வான்வெளியில் உள்ள விண்களிலிருந்து வெளிவரும் இறை துகள்கள் வான்காந்தம் ஆகும். ஜீவகாந்தம் வான்காந்தத்தோடு எப்பொழுது தொடர்பு கொள்கிறது? எப்பொழுதுமே தொடர்பு கொண்டு கலந்துதான் இருக்கின்றது. இரண்டுமே இறை துகள்கள்தான். நமது காந்தத்தில் அடிக்கடி ஏற்றம் இறக்கம் உண்டாகும். அதை சரிப்படுத்துவதற்கு வான்காந்தத்தோடு இணைப்பு கொள்ள வேண்டும். நமது செயல் மூலமாகவும் எண்ணத்தின் மூலமாகவும் வான்காந்தத்தில் இருந்துதான் ஆற்றலை எடுத்துக்கொள்கின்றோம். மனம் எப்போது விரிந்து நிற்கக்கூடிய பழக்கத்திற்கு வருகிறது? வான்காந்த இணைப்புக்கு உலகை கடந்து அகண்டாகரமாக பிரபஞ்சம் முழுவதும் மனதை விரித்து தவம் ஏற்றும் போது மகா ஆகாசமாக உள்ள வான்காந்தத்தோடு மனம் கலப்பதன் காரணமாக நம்முடைய உயிராற்றலுக்கும் வான்காந்தத்திற்கும் தொடர்பு உண்டாகிறது. அவ்வாறு தொடர்பு கொள்ளும்போது மனம் விரிந்து நிற்கக்கூடிய பழக்கத்திற்கு வருகிறது. மனித இனமாகிய நாம் சேர வேண்டிய இடம் இறைநிலை. அறிவு உயர்ந்து இறைநிலையை உணர்ந்து இறைநிலையே தான் அறிவாக இருக்கின்றது என்ற ஒரு தெளிவுக்கு வர வேண்டும். உயர்ந்த எண்ணங்களில் மனம் எப்போது நிற்கும்? தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், உணர்ச்சி வேப்பட்ட வினைப்பதிவுகள் ஆகியவை கழிந்தால்தான் உயர்ந்த எண்ணங்களில் மனம் நிற்கும். மெல்லிய அலைச்சூழலில்தான் இறை உணர்வு உண்டாகும். மனத்திற்கு பயிற்சி இல்லையானால் இறைநிலையை அடைவது அரிது. துரியாதீதம் என்ற நிலை என்பது துரியாதீத நிலை என்பது எண்ணங்கள் எல்லை கட்டியதாக, பழக்கத்தை ஒட்டியதாக, உணர்ச்சி பட்டதாக இருக்கின்றது. இவற்றிலிருந்து விடுபட முடியாத சிக்கலாக இருக்கும். அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு பிரபஞ்சத்தையெல்லாம் தாண்டி சுத்தவெளியோடு கலப்புற வேண்டும். இதுதான் துரியாதீத நிலை ஆகும். துரியாதீதம் என்பது சுத்தவெளியை குறிக்கின்றது. சுத்த வெளியில் மனம் இயங்கும் நிலை. மனம் டெல்டா அலையில் வினாடிக்கு 3 முதல் 1 அலைச்சுழல் வேகம் வரை இயங்கும். பிரபஞ்ச தவத்தில் மனம் தீட்டா நிலையில் வினாடிக்கு 7 முதல் 4 அலைச்சுழல் வரை இயங்கும். துரிய நிலையில் ஆல்ஃபா அலையில் இருந்து மனம் பிரபஞ்சத்தை கடந்து அதற்கும் அப்பாலுள்ள சுத்தவெளிக்கு விரிந்து டெல்டா அலைக்கு 3 to 1 வரை வந்து சேர்கிறது. ஞான களஞ்சியத்தில் மகரிஷி அவர்களின்
கவியில் அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகின்றான். பிரபஞ்ச கள தவம் என்பது உயிரே நான் என்று எண்ணியிருந்த நிலை மாறி உயிர் விண்தான் பிரபஞ்சம் முழுவதும் சமஷ்டி உயிராக இருக்கிறது, பேரியக்க களமாக இருக்கிறது. இதை உணர்ந்து கொள்வதற்கு உடலை தாண்டி மனதையும் உயிரையும் விரித்து அகன்று அகன்று போய் பிரபஞ்சத்தோடு கலப்புற்று நின்று தியானம் செய்வதே பிரபஞ்ச கள தவமாகும். சுத்தவெளிக்கும் உயிருக்கும் உள்ள வித்தியாசம்? சுத்தவெளியே அகண்டாகாரமாக இருக்கின்றது, அதாவது டோட்டாலிட்டி. நமது உயிர் அதன் பின்னமாக ஃப்ராக்ஷனாக இருக்கின்றது. சுத்தவெளி மிக மிக பெரியது, நமது உயிர் மிக மிக நுண்ணியது. சுத்தவெளி ஒரு கடல் எனில் அதில் உயிர் ஒரு துளி. சுத்தவெளி இருப்பு நிலை, உயிர் அதன் இயக்க நிலையாகும். சமாதி என்பது சுத்தவெளியே எல்லாமுமாக இருக்கின்றது என்ற அந்த நிலையை மனம் விரிந்து நினைக்கின்ற போது மனம் அதுவாகவே ஆகின்றது. அப்போது சுத்தவெளி அளவில் சிற்றறிவு விரிந்து கலந்து இருக்கும்போது அந்த நிலை ஆதிக்கு சமமான நிலையாகும். சமம் ப்ளஸ் ஆதி சமாதி என்று நிற்கின்றோம். சமாதி நிலையை பற்றி பட்டினத்தார் கூறுவது கங்கு பகல் அற்ற இடம் என்றும் வாக்கும் மனமும் கடந்த மனோலயம் நோக்க அறியவன் நுண்ணுயிரில் நுண்ணியன் சொல்லுக்கு அடங்கான் சொல்லற நின்றவன் கல்லுள் இருந்து கனல் போல் நின்றவன் பாழ் போக்கும் வரவும் இலான் காட்சிக்கு எளியவன் கண்டாலும் காணான் அணுவுக்கும் அலைக்கும் அகம்புறமாய் நின்றவன் எங்கும் அளவில்லான் ஏகமாய் நின்றவன் என்று பட்டினத்தார் சமாதி நிலை பற்றி கூறுகிறார். துவாதச அந்தம் என்பது ஆதி என்றால் மூலமாக இருப்பது, எப்பொழுதும் இருப்பது, என்றும் இருப்பது சுத்தவெளிதான். சுத்தவெளியே அனைத்திற்கும் காரணப்பொருளாக இருக்கிறது. அனைத்து கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் சுத்தவெளியே வீடாக இருப்பதால் அதனை துவாதச அந்தம் என்று குறிப்பிடுகின்றோம். முழுமை பேறு என்பது ஆதி நிலையை நாம் அறிவால் உணர்ந்து தெளிந்து தூய்மை பெற்றால் அதுவாகி நின்றால் இறைநிலையாக உள்ள இருப்பாற்றலை அறிவாக தன்னிடம் இயங்கிக் கொண்டிருக்கும் பேருண்மையே அனுபவமாக விளங்கும். அதுவே மனிதன் பெற வேண்டிய முழுமை பேறு. அனாதி என்பது ஆதியான சுத்தவெளிக்கு முந்தைய பொருள் வேறொன்றும் இன்மையாலும் அது அனாதி என்றும் அழைக்கப்படுகிறது. அறிவு எப்போது விழிப்பு நிலையில் இயங்கும்? சாதாரணமாக மனம் டெல்டா அலைக்கு வந்ததென்றால் அதனை கோமா நிலை என்று சொல்வார்கள். கோமா நிலையில் ஒன்றுமே தெரியாது, உணர்வே வராது. இந்த நிலையில் மனம் அடங்கிய நிலையிலேயே இருக்கும். ஆனால் துரியாதீத தவ நிலையில் அறிவு விழிப்பு நிலையில் இருக்கின்றது. உணர்வு என்பது நம் உடலில் ஒளி 2 அலகு யூனிட் அளவில் இருக்கின்றது. காதிலிருந்து காந்தம் ஒலியலையாக 2 அலகு அளவில் சென்று கொண்டிருக்கிறது. அப்போது 10 அலகு அளவில் ஓசையை கேட்கின்றோம். உடனே நமது ஆற்றல் 10 அலகு அளவுக்கு உயர்கிறது. 2லிருந்து 10 அலகுக்கு உயரும்போது அந்த 8 அலகு அதிகமாகின்றது. அந்த உயர்வே உணர்வாக தெரிகின்றது. இதுபோல எந்த நிலையில் அளவில் இருக்கிறோமோ அதிலிருந்து ஊக்குவிக்கப்பட்டது தான் உணர்வு எனப்படுகிறது. முக்கால ஞானம் என்பது முற்கால அனுபவங்கள், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இவற்றை கொண்டு சலனமில்லாமல் ஆராய்ந்து விரும்புகின்ற பயனை அடையத்தக்க செயல்களில் ஈடுபடலாம். அத்தகைய அறிவின் தெளிவே முக்கால அனுபவம் எனப்படும். துரியாதீத தவத்தின் பயன்கள் இறைநிலையோடு மனம் ஒன்றி இணைந்து விடுகிறது. முழுமை பேறு உண்டாகிறது. பாவப்பதிவுகள் அழுகின்றன. சஞ்சித கர்மத்திலிருந்து, அதாவது முன் வினையிலிருந்து விடுவிக்கின்றது. முக்கால ஞானம் மலர்கின்றது. பிறவித் தொடர் அறுக்கப்படுகிறது. ஆணவம் கண்மம் மாயை அடியோடு நீங்குகின்றது. குருவின் உயிர் கலப்பு ஏற்படுகின்றது. அழிவில்லாத அருட்சுரங்கம் என்பது துரியாதீதம் முழுமையாகும் போது தத்துவ விளக்கம் எளிதில் கிட்டுகிறது. அவிழாத முடிச்சுகளெல்லாம் அவிழ்ந்துவிடும். துரியாதீதம் என்பது ஒரு பெருநிதி, அழிவில்லாத அருட்சுரங்கமாகும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.